ஹாய் எவ்ரி ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எப்படி பழக்கப்படுத்துறது. ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது அப்படின்னா, இப்போ வாக்கிங் எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஹேபிட் மோட்டிவேஷனால தான் நமக்கு ஃபார்ம் ஆகி அது சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனால் மேபி ஸ்டார்ட் ஆகலாம், ஒரு நாள் 2 நாள் நடக்கலாம். ஆனால் அந்த ஹேபிட் கண்டினியூவாக அது ஒரு ஹேபிட்டாக மாறணும். அது ஒரு தடவை செய்யக்கூடிய விஷயம் பழக்கமாக மாறணும், அதாவது நம்மளுடைய மசில் மெமரியாக மாறணும் அப்படின்னா அதை ரெப்படேஷனாக செஞ்சால் மட்டும்தான் அது பழக்கமாக மாறும். அந்த ரெப்படேஷனாக செய்யறதுக்கு நமக்கு ஒரு சின்ன டிசிப்ளின் வேணும். ஸோ அந்த டிசிப்ளின் இருந்து நம்ம ரிப்பிட்டேட்டிவாக அந்த விஷயத்தை செய்யும் பொழுது அது ஒரு பழக்கமாக மாறி நம்மளை அது அந்த ஹேபிட் ஃபார்மேஷனுக்குள்ளார போகுது. ஸோ மோட்டிவேஷன் மட்டும்தான் ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு காரணம்னு நம்ம நினைக்கக்கூடாது. மோட்டிவேஷனுக்கு மேலே ரிப்பிட்டேஷன் தான் அந்த ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு காரணம் அப்படிங்கிறத விஷயம். நன்றி.